Fifth sum, find the HCF and LCM of the number 154, 198 and 286. இந்த மூணு நம்பருக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம், LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மூணு நம்பரையும் ரைட் பண்ணிட்டேன். 154 பாருங்கள். 154ன்றது 2 டேபிளில் எடுக்கிறேன். 15 வராது, 14 வரும். ஸோ 14 7 டைம்ஸ். ஓகே, பேலன்ஸ் 1 இருக்கும். எகைன் 14 7 டைம்ஸ். எகைன் என்ன டேபிள் எடுக்கிறேன் அப்படின்னா 7 டேபிள். 7 டேபிளில் 77 எத்தனை டைம்ஸ் வரும்? 11 டைம்ஸ். தென் 11 டேபிள் 1 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 198. எகைன் 2 டேபிள் எடுக்கிறேன். 19 வராது, 18 தான் வரும். ஸோ 18 வந்து 9 டைம்ஸ். பேலன்ஸ் 1 இருக்கும். பேலன்ஸ் 1 சேர்த்தேன் அப்படின்னா 18. தட் இஸ் 18 ஆல்சோ 9 டைம்ஸ் 2 டேபிளில். எகைன் 3 டேபிள் எடுக்கிறேன். 99 3 டேபிள் எத்தனை டைம்ஸ்? 33 டைம்ஸ். எகைன் 3 டேபிள் 3 1 டைம்ஸ், 3 1 டைம்ஸ். தென் 11 டேபிள் எடுக்கிறேன் 1 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 286. 286 பாருங்கள். 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 2 டேபிளில் 2 1 டைம்ஸ், 8 4 டைம்ஸ், 6 3 டைம்ஸ். ஓகேவா? எகைன் என்ன டேபிள் எடுக்கிறேன் அப்படின்னா 11 டேபிள். இங்கே 14 இருக்குது. ஸோ 14 1 டைம்ஸ். ரிமைனிங் எங்கிட்ட என்ன இருக்குன்னா 3 இருக்கும். 33. 33 வந்து 11 டேபிளில் 3 டைம்ஸ். எகைன் யூ டேக் 13 டேபிள் 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 154ஓட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 2 multiplying 7 multiplying 11 multiplying 1. ஓகே, அதே மாதிரி 198ஓட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 2 multiplying 3 multiplying 3 multiplying 11 multiplying 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 286. 2 multiplying 11 multiplying 13 multiplying 1. ஓகேவா? இப்போ HCF கண்டுபிடிக்கணும்னா காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் மார்க் பண்ணிக்கோ. 1 காமன், 2 காமன். நெக்ஸ்ட் என்ன காமன் இருக்குது? 11 மூணுத்துலேயும் காமனாக இருக்குது. 11 மூணுத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. 7 இல்லை, 3 இல்லை, 13 இல்லை. சரியா? இப்போது HCFன்றது என்ன? காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ 2 multiplying 11 multiplying 1. ஓகே, 11 2s are 22. அப்போ இந்த மூணு நம்பருக்கும் HCF என்ன அப்படின்னா 22. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. 2 multiplying 11 multiplying 1. காமனாக இல்லாத 154ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 7. 198ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? காமன் இல்லாமல் 3 multiplying 3. 128ஓட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது? 13. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 11 2s are 22. 11 2s are 22. 22 multiplying 1 22. 22 7s are 22 7s are மல்டிபிள் பண்ண 7 2s are 14. ரிமைனிங் 1. 7 2s are 14. 14 plus 1 15. 154. 154 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are 12. பேலன்ஸ் 1. 3 5s are 15. 15 plus 1 16. பேலன்ஸ் 1 3. 3 plus 1 4. 462. எகைன் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6. 6 3s are 18. பேலன்ஸ் 1. 4 3s are 12. 12 plus 1 13. ஓகே, அதை எதால் மல்டிபிள் பண்ணணும்? 13ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாரு, ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 6 3s are 18. பேலன்ஸ் 1. 8 3s are 24. 24 plus 1 25. பேலன்ஸ் 2. 3 3s are 9. 9 plus 2 11. ரிமைனிங் 1. 1 3 is 3. 3 plus 1 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 1 6. 1 8s are 8. 1 3s are 3. 1 1s are 1. 8. 6 plus 5 11. பேலன்ஸ் 1. 8 plus 1 9. 9 plus 1 10. ரிமைனிங் 1. 4 plus 1 5. 5 plus 3 8. ரிமைனிங் 1. அப்போ இந்த டேர்மோட HCF என்ன அப்படின்னா 18,018. 18,018. நெக்ஸ்ட் பாருங்கள், 6th sum.
What is the greatest possible value of the volume of the vessels that can be used to measure exactly the volume of milk in can in full capacity of 18 liters, 100 liters and 120 liters? What is the greatest possible volume? What is meant by greatest possible volume? That is HCF. Okay, greatest common factor or greatest common divisor. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? can be used to measure exactly the volume of milk in can. 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கேனில் மில்க் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ HCF ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, 80 என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? 2 டேபிள் கொடுத்துருக்க லிட்டர்ஸ் எல்லாமே ரைட் பண்ணிட்டேன். 80 லிட்டர்ஸ், 100 லிட்டர்ஸ், 120 லிட்டர்ஸ். ஓகே, 80 8 4 times 0. Again you take 2 table 20 times. Again you take 2 table 10 times. Again you take 2 table 5 times. Again you take 5 table 1 times. ஓகே, எல்லா சம்மும் இதே மாடல் தான் போடுறோம். ஸோ நான் டேரெக்டாகவே போடுறேன். ஓகேவா, 2 table 10 5 times 0. 2 table 50 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டேபிளில் 25 times. 5 table 5 times. Again you take 5 table 1 times. அதே மாதிரி 120க்கு போடுங்க. 12 6 times 0. Again you take 2 table 6 3 times 0. Again you take 2 table 30 எத்தனை times? 15 times. Again 3 table 5 times. 5 table 1 times. ஓகே, இப்போ 80யோட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுங்க. தட் ஆஸ் 2 multiplying 2 multiplying 2 multiplying 5 multiplying 1. ஓகே, நெக்ஸ்ட் 100ஓட ஃபேக்டர்ஸ் 2 multiplying 2 multiplying 5 multiplying 5 multiplying 1. நெக்ஸ்ட் 120 2 multiplying எல்லாத்துக்குமே ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிட்டேன். சரியா, இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் மார்க் பண்ணணும். ஓகேவா, காமன் ஃபேக்டர்ஸ் காமன். நெக்ஸ்ட்டு இந்த 2வும் காமன். மூணுத்துலேயும் காமனாக உள்ள டேர்ம்ஸை காமன் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். தட் இஸ் காமனாக மார்க் பண்ணிட்டேன். தட் இஸ் 5யும் காமனாக இருக்குது பாருங்கள். ஓகே, வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஸோ வேறு எதுவுமே காமன் ஃபேக்டர்ஸ் இல்லை. HCFன்றது என்ன? காமன் டேர்ம்ஸை மட்டும் மார்க் பண்ணி ரைட் பண்ணுறது. ஸோ இங்கே 2 multiplying 5 multiplying 1. ஓகேவா, அப்போது 2 2s are 4 4 5s are 20 லிட்டர்ஸ். ஓகேவா, ஈச் கேனில் எப்படி ஃபில் பண்ணுறாங்க? 20 லிட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க காமனாக. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். த டிராஃபிக் லைட் அட் 3 different road. The traffic light at 3 different road junction change after every 40 seconds, 60 seconds and 72 seconds respectively. If they can change simultaneously together at 8 AM at the junction, at what time will they simultaneously change together again? இதே மாடல் சம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணுறோமா? தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 40 செகண்ட் டிராஃபிக் லைட் 3 different ரோட் ஜங்ஷன். 3 different ரோட் ஜங்ஷனில் எத்தனை செகண்டுக்கு ஒருத்தர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 40 செகண்டு. அதே மாதிரி 60 செகண்டுக்கு ஒன்று, 70 செகண்டுக்கு ஒன்று சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இது எப்போ ஃபஸ்ட்டு மீட் சைமுல்டேனியஸ்லி டுகெதர் அட் 8 AM அட் த ஜங்ஷன். ஒரே நேரத்தில் 8 AM ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட் டைம் வில் தே சைமுல்டேனியஸ்லி சேஞ்ச் டுகெதர்? திரும்பி எந்த டைமில் ஒரே நேரத்தில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 40 செகண்ட், 60 செகண்ட், 70 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 40யோட ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துக்கிறேன். எத்தனை டைம்ஸ்? 20 டைம். எகைன் 2 டேபிள் எடுத்துக்கிறேன் 10 டைம்ஸ். எகைன் 2 டேபிள் எடுத்துக்கிறேன் 5 டைம்ஸ். எகைன் 5 டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன் 1 டைம்ஸ்.
60 கண்டுபிடிங்க. 2 table 60 how many times? 30 times. Again 2 table 30. 15 times. Again 2 table 3 table. 15 5 times. Again 5 table 1 times. ஓகேவா? 72 எடுத்துக்கிறேன். 2 table 7 எதில் வராது? 2 டேபிளில் வராது. ஸோ 3 2s are 6, ரிமைனிங் 1 இருக்கும். 12 6 times. Again you take 2 table. 36 எத்தனை times? 18 times 2 table. Again you take 2 table 9 times. Again 3 table 3 times. Again 3 table 1 times. ஓகேவா? இப்போ எல்லாத்தோட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். 40யோட ஃபேக்டர்ஸ் என்ன? 2 multiplying 2 multiplying 2 multiplying 5 multiplying 1. ஓகே, அதே மாதிரி 60யோட ஃபேக்டர்ஸ் 2 multiplying 2 multiplying 3 multiplying 5 multiplying 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 72வோட ஃபேக்டர்ஸ் 2 multiplying 2 multiplying 2 multiplying 3 multiplying 3 multiplying 1. ஓகே, ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணணும். 2 காமன், நெக்ஸ்ட்டு 2 ஆல்சோ காமன், 1 காமன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன காமன் இருக்குது? 3 5. நெக்ஸ்ட்டு என்ன காமன் இல்லை? ரெண்டுத்தில் காமன். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தில் காமன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இங்கே ரெண்டுத்தில் காமன் 5 இருக்குது. அதே மாதிரி ரெண்டுத்தில் காமன் 3 இருக்குது. ரெண்டுத்தில் காமன் 2 இருக்குது. சரியா? இப்போ ரைட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா மூணுத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் ரைட் பண்ண போகிறேன். ஸோ மூணுத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் 2 multiplying 2 multiplying 1. 2 மூணுத்துலேயும் காமன், 2 மூணுத்துலேயும் காமன், 1 மூணுத்துலேயும் காமன். நெக்ஸ்ட்டு 5 காமன், ஸோ multiplying 5. நெக்ஸ்ட்டு 3 காமன், ஸோ multiplying 3. நெக்ஸ்ட்டு 2 காமன், ஸோ multiplying 2. வேறு எதுவும் காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு 3 இருக்குது. ஸோ அந்த 3யும் ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 1s are 4, 4 5s are 20, 20 3s are 23s are 60. சரியா? தென் 23s are 60, 62s are 0, 6 2s are 12. நெக்ஸ்ட்டு எகைன் எதால் மல்டிபிள் பண்ணணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 0 3 2s are 6, 1 3s are 3. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 360 செகண்ட். என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 360 செகண்ட். ஓகேவா? பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if they change simultaneously together at 8 AM at the junction. ஓகேவா? at what time will they simultaneously change together again? திரும்ப எந்த டைமுக்கு சேஞ்ச் ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மினிட்ஸில் மாற்ற போகிறேன். நமக்கு என்ன தெரியும்? 1 மினிட்ஸ்ன்றது 60 செகண்ட் தெரியும். அதே மாதிரி 1 செகண்ட்ன்றது 1/60 மினிட்ஸ்ன்னு தெரியும். சரியா? இப்போ நம்ம எவ்வளோ மினிட்ஸு கண்டுபிடிக்கணும்? 360 செகண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 360 டிவைடட் பை 60. 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 6 table 6 1 times. 36 how many times? 6 times. ஸோ 360 செகண்ட்ன்றது எவ்வளோ மினிட்ஸ்? 6 மினிட்ஸ். ஓகேவா? 8 AMக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. திரும்பி மூணும் சேர்ந்து எப்போ சேஞ்ச் ஆகும்? 8 hours 6 மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி எப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா 8 AMக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. திரும்பி சைமல்டேனியஸாக எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 8 hours 6 மினிட்ஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ 86 AM at the junction. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8th sum. The LCM of two number is 210. And their HCF is 14. How many such pairs are possible? LCM of two number is 210 and their HCF is 14. Okay, how many such pairs are possible? Okay வா? கவனி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? LCM of two number, ரெண்டு நம்பரோட LCM கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி HCF கொடுத்துட்டாங்க. சரியா? தென் எத்தனை சச் பேர்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க.
ஓகேவா, நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்னு தெரியும். இங்கே ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன 14. ஓகே, எல்சிஎம்மோட வேல்யூ என்ன 210. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் தெரியாது, எனக்கு என்ன நம்பர்னு தெரியாது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 210. சரியா, தென் இது ரெண்டும் கண்டிப்பாக என்ன ஈக்குவல். இந்த ரூல் நம்ம எங்கே பார்த்தோம், இன்டோலே பார்த்தோம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு எல்சிஎம்ன்றது எங்கே பார்த்தோம், இன்டோலே பார்த்தோம். தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே தெரியாது. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். 14 இன்ட்டு 20. ஓகேவா, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அப்போ எத்தனை பேர் பாசிபிள் அப்படின்னா 2 பேர் பாசிபிள். ஒரு பேர் அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னொரு பேர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, தென் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். தட் இஸ் 210 மல்டிப்ளையிங் 14. ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 0 1 4 is 4 4 2s are 8. again 1 டேபிளில் 0 4 8 plus 1 9 2. என்ன ஆன்சர் வருது, 2940 ஆன்சர் வருது. அதே மாதிரி இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் மல்டிபிள் பண்ணாலும் என்ன வரணும், 2940 வரணும். பட் ஹெச்சிசிஎஃப் 14 எல்சிஎம் 210 இருக்கணும். சரியா, தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 210ஓட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ண போகிறேன். ஓகே, 2 டேபிளில் 1 டைம்ஸ், இடையில 1 இருக்குது, 1 2 டேபிளில் வராது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறேன். 10 சேர்த்து எடுத்தேன்னா 5 டைம்ஸ். again you take 5 table. 5 table எடுத்தோன்னா 10 2 times 1 times. again you take 3 table 7 times. again you take 7 table 1 times. அதே மாதிரி 14க்கு போடுங்க, 2 table 7 times. again you take 7 table 1 time. இப்போ 210ஓட ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். 2 into 5 into 3 into 7 into 1. ஓகே, அதே மாதிரி 2 into 7 into 1. 14ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 7. 210ஓட ஃபேக்டர்ஸ் 2 into 5 into 3 into 7 into 1. சரியா, ஹெச்சிசிஎஃப் 14 சொல்லிட்டாங்க. அப்போ 27 இது எதோட வேல்யூ அப்படின்னா எல்சிஎம்மோட வேல்யூ. இது எதோட வேல்யூ அப்படின்னா ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ. ஓகேவா, ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 2 into 4. கண்டிப்பாக இந்த 2வும் 7ம் எதில் இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மில் இருக்கும். ஸோ 2வும் 7ம் எல்சிஎம்மில் இருக்கும், சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தோட ஃபேக்டர்ஸையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா, தென் இந்த 2வும் 7ம் எல்சிஎம்மில் கண்டிப்பாக இருக்கும், சேஞ்ச் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 நம்பர் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், அனதர் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, அப்போ நான் என்னத்தை மல்டிபிள் பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், 2 மல்டிப்ளையிங் 5 மல்டிப்ளையிங் 7 இருக்கும். சரியா, 1 வந்து காமன். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 மல்டிப்ளையிங் 7 மல்டிப்ளையிங் 3 இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 5 2s are 10 10 7s are 70. அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது, 70. அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், 7 2s are 14 14 3s are 4 3s are 12, balance 1 1 3 is 3 3 plus 1 4 42. ஓகேவா, அப்போது 70 மல்டிப்ளையிங் 42 ரெண்டு நம்பர் கண்டுபிடிங்க. 70யும் 42வையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 2s are 14. நெக்ஸ்ட் 0 7 4s are 28. ஓகே, 0 4 8 plus 1 9 2. ஆன்சர் 2940 வந்துருச்சா, இங்கேயும் 2940. அப்போ அனதர் 1 பேர் என்ன, 70, 42. 70 multiplying 42. How many pairs are possible? 2 pairs. How many pairs? 2 pairs. Okay, is it clear?